festivals, celebrations, functions. Among these words, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா? எனக்கு இருந்துச்சு. ஸோ ஐ clarified it. If you watch this video, you can also clarify your doubt. First is celebrations. Celebrations என்னது? It could be formal or informal. But we don't follow any protocols. இந்த மாதிரி இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணுறது அப்படிலாம் இல்லை. ஒன்லி ஃபார் த என்ஜாய்மெண்ட். Best examples are birthday, anniversaries, Red Day function, Grandparents' Day, Teachers' Day. These are the celebrations. We don't follow any protocols, right? அப்போ ஃபெஸ்டிவல்ஸ் இந்த மந்தில் இந்த ஃபெஸ்டிவல் வரும், அது கண்டிப்பாக அந்தந்த மந்த்து அந்தந்த ஃபெஸ்டிவல் வரும். எக்ஸாம்பிள் தீபாவளி, கிறிஸ்மஸ், ஈத், இண்டிபெண்டன்ஸ் டே, காந்தி ஜெயந்தி. தீஸ் ஆர் த ஃபெஸ்டிவல்ஸ். We cannot skip the festivals. அப்போ ஃபங்க்ஷன்ஸ்னால் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்ம பார்த்துருக்கோமே, எல்லாம் முறைப்படி நடக்கணும். அந்த முறைப்படி நடக்கிற ஒரு செலிப்ரேஷனுக்கு தான் ஃபங்க்ஷன்ஸ். தி பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் அவர் ஸ்கூல் ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே அண்ட் வெட்டிங் டே. இது எல்லாத்துக்கும் we have to follow certain rules and regulations. We have to print the invitations, welcome address, vote of thanks. இதுக்கப்புறம் இது நடக்கணும், இதுக்கப்புறம் இது நடக்கணும். We follow certain rules, right? So that is called function. Festivals, we cannot skip any festivals. Month wise it happens. So celebrations, jolly, we don't follow any rules. முறைப்படி எது நடக்காது. Functions, முறைப்படி எல்லாம் நடக்கும். That's it.